அனைவருக்கும் வணக்கம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். உங்க வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? சின்ன சின்ன சிறைகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. ஒரு அருமையான மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில பெரிய டாக்டருக்கு உதவியாளராக இருக்கிற ஒரு நர்ஸ். இவங்க ரொம்ப கெடுபடியான ஆளு. ஆனா அந்த நிர்வாகத்தை நடத்துறவங்க முழுக்க அவங்க தான். இவங்களை தாண்டி பெரிய மருத்துவர்கிட்ட யாராலையும் போகவே முடியாது. ஆனால் இவங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகளை யாராலும் சகித்து கொள்ள முடியாது. தினம் தினம் 4 பேர் கண்ணீர் வடிச்சிட்டு தான் வெளியில போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள். எப்போ எந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க, எந்த வார்த்தைகளை அவங்க துப்புவாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஒரு நாள் அந்த நிறுவனத்தில் பணி செய்கிற ஒரு சின்ன நர்ஸு, கல்யாணம் ஆகி 3 மாதங்கள் தான் ஆகுது. வராங்க. வர வழியில ஒரு விபத்து. அதுல 2 நிமிடங்கள் தாமதம் ஆயிடுது. மருத்துவமனையுடைய உள் வாயில் அவங்கள நிக்க வச்சு கேட்கக்கூடாத கேள்விகளை எல்லாம் கேட்கிறாங்க. அதனுடைய உச்சகட்டம், நீங்கெல்லாம் தாலி அறுத்துக்கிட்டு நின்னாதாண்டி நல்லா இருப்பீங்க என்ற வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த திருமணமான அந்த நர்ஸ் அப்படியே கலங்கி போற. ஐயோ, தன்னுடைய கணவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ வேதனைப்படுறா. அன்னைக்கு பூரா அவளுடைய பணிகளை அவளால நிம்மதியா செய்யவே முடியல. கணவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ ஆயிடுமோ ஆயிடுமோன்ற இந்த எண்ணமே அவளை எந்த பணியும் செய்ய விடாமல் தடுக்குது. அவளுக்கு நைட் டியூட்டி வேற, அதனால வீட்டுக்கும் போக முடியாது. செல்போனையும் வாங்கி உள்ள வச்சுக்குவாங்க. என்ன செய்யறது ஏது செய்யறது ஒன்றும் தெரியாமல் தவித்து போகிறாள். காலையில 6 மணி எப்படா ஆகும்னு காத்திருக்கா. 6 மணி ஆன உடனே கடகடன்னு வெளியில வரும் பொழுது அந்த உதவியாளர் நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகனை அலறி பிடிச்சுக்கிட்டு ஓடி வரும். என்ன என்ன என்னன்னு கேக்குறாங்க. ஐயோ அம்மா, நேற்று நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு போன் பண்ணனே, நீங்க எடுக்கல. அப்பா ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுதான் தாமதம். அன்பிற்குரியவர்களே, வார்த்தை எங்க எங்க வந்து விழுந்தாலும் அது மற்றவர்களுக்கு தான் வந்து விழும்னு நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை அதே அம்பு நம்மையும் சாய்க்கலாம். எனவே இந்த உண்மையான இந்த குட்டி நிகழ்வை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.